ஹாய் மக்களே, ஹோட்டல் ஸ்டைலில் இல்லைங்க என் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக மொறுன்னு லாலிபாப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த பேர்டோட லெக் பீஸ்ன்னு தெரியுமாங்க? அப்போ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டில் சொல்லியிருக்கேன். லாலிபாப்புக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ரெடி பண்ணிக்கலாமாங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 பிஞ்ச், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், சால்ட் தேவைக்கேற்ப 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்த லெக் பீஸ் எல்லாம் மறுபடியும் வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போ தான் தண்ணி ஏதாவது இருந்தாலும் வடிஞ்சு வந்துடும். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண பவுடர் எல்லாத்தையும் நல்லா லெக் பீஸில் வந்துட்டு தடவி எடுத்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் லெக் பீஸில் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லெக் பீஸாக போட்டு எடுத்திங்கன்னா மொறுன்னு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக லெக் பீஸ் ரெடி ஆயிருங்க. இது எந்த பேர்டோட லெக் பீஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானே சொல்லிடுறேன், இது வந்து காடையோட லெக் பீஸ் தாங்க. அப்படியே வாழை இலையில இந்த ஃப்ரை பண்ண லெக் பீஸ் எல்லாம் வச்சு அது கூடயே நல்லா பெரிய வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி லெமனை புளிஞ்சு வச்சு லெக் பீஸ் ஒரு கடி, வெங்காயம் ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி